அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். அனைவரும் காலை செல்வ வணக்கம் ஐயா. செல்வ வணக்கம். உள்ள வரும்பொழுதே ஒரு செயல் செய்ய சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அந்த செயல் செஞ்சுட்டீங்க? செஞ்சாச்சா எல்லாரும்? இல்ல ஐயா போடல. அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம் சார். கோயம்புத்தூர்லேருந்து கண்ணன் அசோக் சார். வாங்க ஐயா, வீடியோல வாங்க ஐயா. வந்துட்டேங்க சார். 2 பேர் மட்டும் தான் டைம் போட்டிருக்காங்க. அதுலயே அன்பு செல்வன் ஐயா பேரோட இணைச்சு போட்டிருக்காரு. பேர் வேண்டியதில்லை. டைம் சரியா போட்டிருக்கீங்க. சிவபாலன் சார் டைம் போட்டிருக்கிறீங்க. ஆனா நான் போட சொன்னது முக்கார் புள்ளி. நீங்க போட்டிருக்கிறது முழு புள்ளி. ரைட் சார், பாத்துறேன் சார். கொஞ்சம் ஏழுமலை சார், அது என்ன செயல்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? 5-1ன்னு போட்டோம் ஐயா. அது புள்ளி வேலை 501 ஆயிடுச்சு. 051 போடணும். அருணகிரி சார், சார் வாட்ஸ்அப் பார்க்கல என்ன நீங்க? வாட்ஸ்அப் அதாவது இன்று முதல் யாரெல்லாம் பயிற்சிக்கு வருகிறீர்களோ உள்ள நுழையும் போது உங்களுடைய இன் டைம் அதுல போட சொல்லியிருந்தோம். மேஜர் சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாரும் அவங்களுடைய இன் டைம் போட்டாச்சா? அதுல எந்த வார்த்தையும் வேணாம். குட் மார்னிங் வேணாம், குட் நைட் வேணாம், பேரெல்லாம் வேண்டாம். உங்களுடைய இன் டைம் சரிங்களா? மொத்தம் 3 டிஜிட் அவ்வளவுதான். நேரத்துக்கு ஒரு டிஜிட், அதாவது மணிக்கு ஒரு டிஜிட், நிமிடத்துக்கு 2 டிஜிட், நடுவுல ஒரு முக்கார் புள்ளி கோலன் 1 இருந்தா போதும். என்ன காரணம்னா உங்களுடைய கவனத்தை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நுணுக்கத்துக்கு நம்ம மாத்தணும். ஒரு செல்வந்தருடைய கவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நுண்ணிப்பா நீங்க கவனிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். ஏன் எல்லாருமே போட்டாச்சுங்களா? சாட் பாக்ஸ்ல எல்லாருமே இன் டைம் போட்டாச்சா? ஆறு பேர் போட்டிருக்காங்க. அதான் இன்னும் யார் போடல? அன்பு செல்வம், சிவபாலன், மாஜர் நாராயணன், ஹாப்பி ஹாப்பி கண்ணன் சார் 4-3 வந்துட்டாராம். இல்லைன்னு சார் போட்டாரு.
அன்பு செல்வன் இதுல நம்ம சாட் பாக்ஸ்ல இல்லைங்க ஐயா, தனியா அனுப்பிக்கிறாரான்னு தெரியல. டாபிக் என்னன்னு சார்? முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கூடாது. சார் அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் சார். டாபிக் என்னன்னு சார்? முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கூடாதுன்னு. சார் சார் ஆன் பண்ணியாச்சுங்க சார். இல்ல அதெல்லாம் சரிதாங்க சார் ஐயா. எத்தனை இல்ல, இல்ல. மணிக்கு நீங்க உள்ள வந்தீங்க? இன் டைம் போட சொன்னேன் உங்களுக்கு. ஓ ஹாப்பி கண்ணன் சார் 4:03 வந்து தான் போட்டிருக்கீங்க, அதனால கேக்குறேன். ஓ 4:05 சார். அப்போ 4:05 5:05 சாரி சார். இல்ல அதான் கேட்டேன். ஏன்னா நானே உள்ள நுழைஞ்சது 4:55 தான். பாண்டியன் ஐயா நீங்க எத்தனை மணிக்கு உள்ள வந்தீங்க? ஐயா 4:59 ஐயா. சரி, இனிமேல் 4:59 உள்ள வந்தீங்கன்னா 4:59 உள்ள போட்டுருங்க டைம். 5:06 ஆ சரி. ஓகே. ஏன்னா உங்களை வந்து இப்ப இருக்கிற நிலையில இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா உங்களை இப்ப இருக்கிற கான்சியஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கான்சியஸ் நான் கொண்டு போகணும். நான் எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் நான் இப்ப இருப்பேன் அப்படின்னா மாறுவது கடினம். நீங்கள் மாற்றத்திற்கு தயாராகி விட்டீர்கள் என்றால் உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நிலாவுல முதல்ல கால் வச்சது யாருங்க? ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங். சரி, நீல் ஆம்ஸ்ட்ராங். முதல்ல காலை வைக்க வேண்டியது யாருங்க? பட் கோ பைலட் சார். இல்ல அதெல்லாம் okay. நீல் முதல்ல ஆம்ஸ்ட்ராங் காலை தான் வைக்க co-pilot. வேண்டியது நீல் எஸ் ஆம்ஸ்ட்ராங் தான் co-pilot. ஆமாங்க சார். ஆமாமா நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். அந்த பைலட்டோட பேர் நல்ல பேருங்க சார். ஆல்ட்ரின் அவர் தான் வைக்க வேண்டியது. அப்போலோ விண்கலத்தில் இருக்கிற ஆம்ஸ்ட்ராங். முதல் கேப்டன் வந்து ஆல்ட்ரின். அவர் தான் வைக்கணும். அவர் கமாண்டை ஏத்துக்கல, ஏதோ பயத்தில் இருந்தாரு. ஆல்ட்ரின் தான் பண்ணணும், பட் அவர் தயங்கினாரு. அப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங் வச்சுட்டாரு. அப்போ முதல்ல காலை வைத்தவர் முதலில் காலை வைப்பதற்கு காரணமாக இருந்தது என்னவென்றால் அவர் தயார் நிலையில் இருந்தார். கமாண்ட் வந்தோடனே காலை வச்சுட்டார் அவரு. சார் மியூட் ஆயிட்டீங்க சார். மியூட் ஆயிட்டீங்க. ஐயா கேக்குதுங்களா? ஆ, கேக்குதுங்க ஐயா. ஆகவே இந்த செல்வந்தக்கலை பயிற்சி என்பது நீங்கள் பேருந்து பயணம் செய்வது போலவோ அல்லது ரயில் பயணம் செய்வது போலவோ இல்லை. இது விமான பயணம் செய்வது போல. நீங்க பேருந்து பயணத்திற்கு பஸ் கிளம்புவதற்கு முன்பாக வந்தால் போதுமானது. ரயில் பயணம் என்றால் ரயில் கிளம்புவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் 15 நிமிடங்களுக்கு முன்பாக வந்தால் போதுமானது. ஆனால் விமான பயணம் என்றால் நீங்கள் குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்பாவது உள்ள இருக்கணும். அருணகிரி சார் சரியாங்க? சார் டொமஸ்டிக்னா 2 மணி நேரம், இன்டர்நேஷனலா 3 மணி நேரம். இல்ல ஒருவேளை டொமஸ்டிக் கூட அப்படியே அடிச்சு பிடிச்சு ஒடிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் வேணும். 1 மணி நேரம் வேணும். சரிங்களா? அப்போ நீங்க இதுவரைக்கும் எடுத்திருக்கிற பயிற்சிகள்ல இது வித்தியாசமானதுன்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கேற்ற தயார் நிலைக்கு நீங்க வரணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் மீண்டும் மில்டன் ராஜசேகர் ஐயா 5.05 போட்டிருக்காங்க. அது 0 இல்ல O. சரி, இதெல்லாம் நீங்க இனிமேல் கவனத்துல வச்சுக்கங்க. சரிங்க. இப்போ நாம வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டத்துக்கு நகரப் போகிறோம். இங்க இருக்கிற யாருக்கெல்லாம்
பிரபஞ்சம் என்றால் தெரியாது. நான் இந்த வார்த்தையை இதுவரை கேள்விப்பட்டதில்லை. இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். வேலுமதன் சார், நீங்க முதல் தடவையா கேள்விப்படுறீங்களா? சார் பிரபஞ்சங்க சார் அதான் ஆண்ட்ராய்ஸ் லோயர் இல்ல, பண்ணிட்டேன். புரிஞ்சிருச்சு எனக்கு. செக் பண்ணி பாத்தீங்க. ஆண்ட்ராய்ஸ் வேலை செய்தா வேலை செய்யலையான்னு தயாரிப்பு நிலையில இருக்கிறீங்கன்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. அதாவது இன்னும் புரிதல் சரியா இல்லைன்னு சொல்ல வரலான்னு நான் கேட்கலான்னு வந்தேன். டக்குன்னு அதான் நீ தெரியாது இது வரைக்கும் கேள்வியே படலன்னு சொன்னேன், டக்குன்னு ஆண்ட்ராய்ட்ல லோ பண்ணிட்டேன். சரி, அப்போ எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒவ்வொருத்தருடைய புரிதல் வேற மாதிரி இருக்கும். கரெக்டுங்க ஐயா. சரிங்களா? பிரபஞ்சத்திற்கு முன்பாக அல்லது பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் ஏதாவது தோன்றி இருந்ததா? இல்லைன்னு சொன்னீங்க ஐயா. ஒரு சின்ன அணுதான் முத உருவாச்சுன்னு சொன்னீங்க. அதுதாங்க ஐயா, அதுக்கு பேர் அணு கிடையாது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் ரொம்ப கவனமா கொண்டு போகணும் என்னுடைய வார்த்தைகள்லாம். சரிங்க ஐயா. ஆமா, அது பேர் அணு கிடையாது. அணுவே பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் உருவானது. சரிங்களா? ஓகேங்க ஐயா. சரி, அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்னு ஒரு கதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகேங்க ஐயா. அதை நல்லா உன்னிப்பா கவனிப்பா பார்த்துக்குங்க. ஓகேங்க. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கான சரியான பாடத்திட்டமே இங்க இருந்து ஆரம்பமாகிறது. ஓகேங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன் வந்துருச்சுங்களா? ஓகேங்க ஐயா, வந்துருச்சு. இந்த அளவிலா பிரபஞ்சத்தில் அனைத்துமே ஒரு சிறிய புள்ளியிலிருந்து தான் உருவானது எல்லாருக்கும் சவுண்ட் கேக்குதா? கேக்குதையா? கேக்குதுங்க ஐயா. என்பது விஞ்ஞானிகளின் கூற்றாக உள்ளது. நமது பிரபஞ்சம், கேலக்சிஸ், நம்ம சோலார் சிஸ்டம், நமது பூமி, நமது எலும்புகளில் உள்ள கால்சியம், நமது இரத்தத்தில் உள்ள இரும்பு, நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் நீர், இவை அனைத்தும் எப்படி உருவானது? இது பிரபஞ்சம் உருவான கதை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறு குறிப்பு. நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தையுமே நம்ம அணுக்களாக பிரிக்கலாம். உதாரணத்திற்கு இந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்குவோமே. இது இரும்பு, ஈயம், ரப்பர், கண்ணாடி மற்றும் பல பொருட்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாம் ஆழமாக சென்று பார்த்தோம் என்றால் இவை அனைத்துமே அணுக்களால் உருவாக்கப்பட்டது. இந்த எல்லா அணுக்களுமே நமது பிரபஞ்சத்தின் பரிமாணத்தில் பல்வேறு காலகட்டத்தில் உருவானது. ஏன் நமது உடலில் உள்ள அனைத்துமே நட்சத்திரத்தின் மையப்பகுதியான கோரிலிருந்து தான் வந்தது. இதைதான் நம் முன்னோர்கள் மிகவும் சாதாரணமாக அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது என்று கூறியுள்ளார்கள். பிரபஞ்சம் உருவான பொழுது ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை, இருள் மட்டுமே சூழ்ந்திருந்தது. எங்கிருந்தோ ஒரு சிறிய ஒளி தோன்றியது. இதில் அளவில்லா வெப்பமும் அளவில்லா ஆற்றலும் கொண்டிருந்தது. இந்த சிறிய நெருப்பு பந்திலிருந்து தான் கேலக்சி, கிரகங்கள், நட்சத்திரங்கள் என அனைத்துமே உருவானது. நமது பிரபஞ்சம் தற்பொழுது விரிவடைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால முன்னொரு காலத்தில் அவை மிக சிறிய அளவில் தான் இருந்திருக்கும் என்கிற கோட்பாட்டிற்கு வருகிறார்கள். இதன் காரணமாக தான் பிக் பேங் தியரி அப்படின்ற ஒரு தியரியே உருவானது. இந்த பிக் பேங் தியரி பார்த்திங்கன்னா நமது பிரபஞ்சம் உருவானதை பற்றி மட்டும் விளக்கவில்லை, நமது பிரபஞ்சம் எவ்வாறு பரிணமித்தது என்பதை பற்றியும் தான் சொல்கிறது. உண்மையை சொல்லணும்னா நமது பிரபஞ்சம் எவ்வாறு ஆரம்பித்தது என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் அறிவியலாளர்கள் நமது பிரபஞ்சம் உருவான கதையை 10⁻⁻25 செகண்ட்ஸில் ஆரம்பிக்கிறாங்க. தற்பொழுது நமது பிரபஞ்சம் ஒரு அணுவின் அளவை கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் மிகவும் நிலையில்லா தன்மையில் இருக்கிறது. இதனால் இவை ஒளியின் வேகத்தை விட மிக அதிகமான வேகத்தில் விரிவடைந்தது. 10⁻⁻24 செகண்ட்ஸ். தற்பொழுது நமது உள்ளங்கையில் அடங்கும் அளவிற்கு நமது பிரபஞ்சம் இருந்தது. மேலும் சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில்
இவை மார்ஸ் கிரகத்தின் இணையான அளவை அடைந்தது. மேலும் சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியை விட 80 மடங்கு பெரியதாக உருவெடுத்தது. 10⁻⁻12 செகண்ட்ஸ். புதிதாக பிறந்த பிரபஞ்சத்தில் முழுக்க ஆற்றல் மட்டுமே நிரம்பியுள்ளது. வெறும் ஆற்றல், அதாவது எனர்ஜி வந்து எவ்வாறு நிறையாக மாறியது? இதை விளக்க நமக்கு ஐன்ஸ்டீன் மோஸ்ட் ஃபேமஸ் ஈக்குவேஷனான E=mc² வந்து தேவைப்படுகிறது. இந்த ஈக்குவேஷன் மூலமாக தான் அணு ஆயுதமே தயாரித்தார்கள் என்பது நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இந்த ஈக்குவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமது பிரபஞ்சம் முதல் நிறையுள்ள விஷயத்தை எப்படி உருவாக்கியது என்பதையும் தெரியப்படுத்தியது. ஒரு அணுகுண்டு வெடிக்கும் பொழுது ஒரு சிறிய அளவிலான மாசை வந்து ஆற்றலாக மாற்றுங்க. ஆனால் நமது பிரபஞ்சமோ இதற்கு நேரெதிராக ஆற்றலை நிறையுள்ள மேட்டராக உருவாக்கியது. எப்பொழுதுமே நமது இயற்கையில் இருமை தத்துவம் தான் நிறைந்திருக்கும். இரவு இருந்தால் பகலும் இருக்கும், ஒளி இருந்தால் இருளும் இருக்கும். அதுபோல தான் பார்த்திங்கன்னா நிறையுள்ள மேட்டரை உருவாக்கிய நமது பிரபஞ்சம் அதே சமயத்தில் அதை அழிக்கும் ஆன்டி மேட்டரையும் உருவாக்கியது. இதே மாதிரி இவை இருந்திருந்தால் நமது பிரபஞ்சம் முழுக்க வெறும் ஆற்றல் மட்டும்தான் இருந்திருக்கும். கேலக்ஸி, நட்சத்திரம், கிரகங்கள் போன்ற எதுவுமே உருவாகியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இதிலும் நமது இயற்கை வந்து ஒரு ட்விஸ்ட் வைத்துள்ளதுங்க. ஒரு 10 கோடி ஆன்டி மேட்டர் உருவான சமயத்தில் 10 கோடியே 1 மேட்டரை உருவாக்கியது. இந்த ஒன்றே வித்தியாசத்தால் தான் நாம் காணும் அனைத்துமே உருவாகியது. இதை தான் அறிவியலாளர்கள் நாம் எல்லாம் நமது பிரபஞ்சத்தின் எச்சங்கள் என்று கூறுவார்கள். 10⁻⁻7 செகண்ட்ஸ். இந்த சமயத்தில் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸான குவாக்ஸ் வந்து உருவானது. இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. இதே மாதிரியான செயலை நமது பூமியில் உள்ள ரியலிஸ்டிக் ஹெவி அயான் கொள்ளைடரில் சோதித்து பார்த்தார்கள். அதாவது ரிக் என்று சுருக்கமாக அழைப்பார்கள். இங்கே சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸான குவாக்ஸை வந்து ஒளியின் வேகத்திற்கு செலுத்தினார்கள். இந்த 2.5 மைல் விட்டம் கொண்ட டனலை ஒரு நொடிக்கு 78,000 தடவை இந்த குவாக்ஸ் வந்து சுற்றி வருமாம். இவை ஒன்றோடு ஒன்று நேரெதிராக மோதும் பொழுது மிகவும் அபரிமிதமான வெப்பம் உருவானது. மேலும் இவை பலாயிரக்கணக்கான மிக சிறிய பார்ட்டிகல்ஸாக உருமாறியதுங்க. இந்த மிக சிறிய பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரவ நிலையில் தான் இருந்ததாம். ஆனால் இவை ஒரு சிறிய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருந்தது. இதில் உண்டான வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா நமது சூரியனின் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை காட்டிலும் 10 கோடி மடங்கு அதிகமாக இருந்ததாம். 10⁻⁻6 செகண்ட்ஸ். தற்பொழுது அணுவின் அளவில் இருந்த நமது பிரபஞ்சம் நமது சோலார் சிஸ்டத்தை விட 8 மடங்கு பெரியதாகிவிட்டது. முன்பு இருந்த நிலையிலிருந்து சற்று அமைதியானது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த 3 நிமிடங்களுக்கு புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் ஒன்றிணைந்து நமது பிரபஞ்சத்தில் முதல் அட்டாமிக் நியூக்ளியையை உருவாக்கியது. அதாவது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அட்டாமிக் நியூக்ளியையை உருவாக்கியது. ஆனால் இவை அனைத்துமே எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் முழுமை பெறாது. அப்பொழுது பிரபஞ்சத்தில் மிகவும் அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருந்தது. ஆனால் இவை அனைத்துமே மிக அதிகமான வெப்பம் இருந்த காரணத்தினால அந்த அட்டாமிக் நியூக்ளியையுடன் இணைய முடியாத சூழலில் இருந்தது. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வருடங்களுக்கு இருந்ததாங்க. பிக் பேங் நடந்து 3,80,000 ஆண்டுகளுக்கு பிறகு பிரபஞ்சம் தற்பொழுது நமது கேலக்சியான மில்கிவே அளவில் இருந்ததாங்க. ஆனால் தற்பொழுது வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி டிகிரியில் இருந்து சில ஆயிரம் டிகிரிகளுக்கு குறைந்ததாம். இதன் காரணமாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அதன் வேகத்தை குறைத்து நமது பிரபஞ்சத்தின் முதல் ஆட்டமான ஹைட்ரஜனை உருவாக்கியது. மேலும் பல லட்சம் ஆண்டுகளாக நமது பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போனது. அப்பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆட்டம் தான் நமது பிரபஞ்சம் முழுக்க இருந்தது. ஆனால் நாம் வாழும் உலகில் பல 100 வகையான எலமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுங்க. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் இருந்திருந்தால் நமது பிரபஞ்சம் வெறும் காற்றாக மட்டும்தான் இருந்திருக்கும். இதனால் நமது பிரபஞ்சம் மேற்கொண்டு பரிணமிக்க ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வந்து ஃபியூசன் செய்தாக வேண்டும். இதை ஃபியூசன் செய்து புதிய எலமெண்ட்ஸாக உருவாக்க வேண்டுங்க. இதற்காக அதற்கு நட்சத்திரம் தேவைப்பட்டது. தற்பொழுது பிரபஞ்சத்தின் வயது வந்து பார்த்திங்கன்னா 20 கோடி ஆண்டுகள். அதன் டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6000 கோடி ஒளி ஆண்டுகள்.
தற்பொழுது வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா -367 ° F. மேலும் பிரபஞ்சத்தில் பெரும்பாலும் இருள் சூழ்ந்திருந்தது. பிரபஞ்சம் உருவான பொழுது அங்கு சுற்றித் திரிந்த பார்ட்டிகல்ஸ் மத்தியில் சிறிய இடைவெளி வந்து இருந்தது. இதுதான் வந்து பல கேலக்சிஸ் மற்றும் அதன் இடையில் உள்ள இடைவெளியுமாக மாறியது. நட்சத்திரங்கள் எப்படி உருவானது? ஹைட்ரஜன் வாயு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சுற்ற ஆரம்பித்ததுங்க. இதனால் அந்த இடத்தில் ஹைட்ரஜனின் அடர்த்தி வந்து அதிகமானது. மேலும் ஈர்ப்பு விசையின் காரணமாக மேலும் அதிகப்படியான ஹைட்ரஜனை தன்னுள் ஈர்த்து கொண்டது. இதன் மூலமாக அடர்த்தி அதிகமாகி மேகக்கூட்டமாக மாறி நட்சத்திரமாக மாறியது. இது ஒரு நாள் 2 நாளில் நடக்கவில்லைங்க. பல கோடி ஆண்டுகளாக சிறிது சிறிதாக ஹைட்ரஜன் இணைந்து தான் நட்சத்திரமே உருவானதுங்க. தற்பொழுது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தாலான புதிதாக பிறந்த நட்சத்திரம் தான் நமது பிரபஞ்சம் முழுக்க இருந்ததாம். இவை எல்லாமே நமது சூரியனை போல்தான் மிகவும் நிலையில்லா தன்மையில் இருந்தது. இந்த நிலையில்லா தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூசன் மூலமாக புதிய புதிய எலமெண்ட்ஸையே உருவாக்கியது. இதை எப்படி நம்ம அறிவியலாளர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எலமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெப்பப்படுத்தும் போது அவை வந்து ஒளிரத் தொடங்கும். இவை ஒளிரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் பிரகாசிக்கும். உதாரணத்திற்கு சோடியம் திருவிளக்கு எடுத்துக்கோமே, இவை ஒளிரும் பொழுது மஞ்சள் நிறத்தில் தான் ஒளிரும். இதே போலவே ஹைட்ரஜன் சிகப்பு நிறத்தில் ஒளிரும். நட்சத்திரங்களில் நடக்கும் நியூக்ளியர் ஃபியூசன் 3 ஹீலியம் ஒன்றிணைந்து கார்பன் ஆனது. 2 கார்பன் நியூக்ளியை வந்து ஒன்றிணைந்து மெக்னீசியம் ஆனது. மெக்னீசியத்திலிருந்து நியான் என்று பல்லாயிரம் வருடங்களாக மாறி மாறி ஒரு கட்டத்தில் சிலிக்கான் வந்து இரும்பாக உருமாறியது. இரும்போட புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் வந்து மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தினால நட்சத்திரத்தின் மையப்பகுதியான கோரின் உள்ள டெம்பரேச்சரில் கூட நீண்ட காலமாக உருமாறாமல் அப்படியே இருந்தது. ஆனால் நமது பிரபஞ்சம் இதனோடு நிறுத்தவில்லைங்க. பிக் பேங் ஏற்பட்டு 50 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு நமது பிரபஞ்சத்தின் விட்டம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 கோடி ஒளி ஆண்டுகள். தற்பொழுது மிகப்பெரிய நட்சத்திரம் வந்து அதனுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறியது. இந்த சூப்பர் நோவா வந்து வெளிப்படுத்திய ஆற்றலால் தான் இரும்பின் புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் வந்து பிரிக்கும் அளவிற்கு இருந்ததாங்க. இதனால் இரும்பை விட மிக அதிக எடையுள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக தொடங்கியது. நமது பூமிக்கு மிக அருகில் ஏற்பட்ட சூப்பர் நோவா வந்து பார்த்திங்கன்னா 1987 ஆண்டு வந்து நமது பூமியின் தென்புலத்தில் இருந்து பார்க்க முடிந்ததாங்க. அது வெடிக்கும் பொழுது பல வண்ணங்களில் ஒளி வீசியது. இதை தான் வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டை வைத்து தான் அந்த நட்சத்திரத்தில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்தது என்று கண்டறிந்தார்கள். இந்த சூப்பர் நோவா வெடித்து சிதறும் போது ஷாக்வேவ் காரணமாக தூசு துகள்கள் எல்லாம் விண்ணில் தூக்கி வீசப்பட்டது. இந்த புகைப்படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் நோவா ஏற்படும் பொழுது ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து எடுத்த புகைப்படங்கள். பிக் பேங் நடந்து 900 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு நமது பிரபஞ்சத்தோட விட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 லட்சம் ஒளி ஆண்டுகள். தற்பொழுது பிரபஞ்சம் வந்து மிகப்பெரியதாக விரிவடைந்துள்ளது. தற்பொழுது கோடி கேலக்சிஸ் மற்றும் கோடான கோடி நட்சத்திரங்கள் வந்து உள்ளது. நமது கேலக்சியான மில்கி வேயில் ஒரு ஓரத்தில் ஏற்பட்ட சூப்பர் நோவாவின் காரணமாக சிதறிய எச்சங்கள் மூலமாக தான் நமது சூரியனே உருவானது. மேலும் அதிலும் மீதம் உள்ள அனைத்து எச்சங்களுமே நமது சூரியனை வட்டமிட தொடங்கியது. இவை எல்லாமே காலப்போக்கில் ஒன்றோடு ஒன்று இணைந்து கிரகங்களாக உருமாறியது. இதில் ஒரு கிரகம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமி. அடுத்த 50 கோடி ஆண்டுகளாக நமது பூமி பரிமாணமாகி ஓசோன் லேயர், நீர், உயிர் என்று ஒன்றொன்றாய் உருவானது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே உலகம் மற்றும் மனிதன் உருவான கதையில் பார்த்துள்ளோம். இப்படி தாங்க நமது பிரபஞ்சம் வந்து தோன்றியது. இந்த பதிவிற்கான குறிப்புகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கட்டாயம் பாருங்கள். இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறுகுறிப்பை ஐயா பாத்தீங்களா? சொல்லுங்கய்யா.
இந்த வீடியோ எல்லாருக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன் திரும்பவும். ஓகே எவ்வளவு முறை வேணாலும் பாருங்க. அதாவது நான் என்னைக்கு இந்த 3 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சேனோ தானா, எப்ப பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சேனோ, அப்போ என் மனசுக்குள்ள ஓடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காட்டக்கூடிய ஓரளவுக்கு ஒத்து போகிற வீடியோ தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேனே தவிர, என் மனசுக்குள்ள இருக்கிற காட்சியை அப்படியே காட்டுறதுக்கான வீடியோ யூடியூப்ல இல்லை. சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒத்து போகுது இது எனக்கு. அதனால தான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். அப்போ முதலில் அந்த பிரபஞ்சம் தோன்ற ஆரம்பித்த பிறகு அது என்னவாக இருந்தது என்றால் ஒரு எனர்ஜியா இருந்தது. அதுலயே சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல, சரிங்களா? ஆற்றல் எப்படி நிறையாக மாறியது. அதுக்கு பல கோடி வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்கிறது ஆற்றல் தான் நிறையாக மாறி இருக்கிறது. அதாவது ஒரு கருப்பொருள் தான் உருப்பொருளாக மாறி இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் இறைத்தன்மையின் 4 நிலைகள். யாராவது வச்சிருந்தீங்கன்னா எடுத்து படிக்கலாமா? சார் ஆகாயம், ஐயா, நீர், நெருப்பு, இறைத்தன்மையின் 4 நிலைகள். சார் நான் சொல்றேங்க சார். ஒன்று சொல்லுங்க, சொல்லுங்க. உருவநிலை, சொல்லுங்க அருணகிரி சார். ஒன்று உருவநிலை, சாரி, ஒன்று எதுவுமற்ற நிலை, 2 இல்லைங்க, இப்படி போங்க, அப்படி சரியா இருக்கும். 4வது சார். நிலை. சார். அருணகிரி சார், இப்படி ரிவர்ஸ்ல போங்கன்ற 4வது நிலையில இருந்து போங்க. எதுவுமற்ற நிலை, இல்ல அதாங்க ஐயா, இப்படி சொல்லி சொல்லுங்கன்றேன். 4வது நிலை என்ன நிலை? 4வது நிலை எதுவுமற்ற நிலை, இல்ல 3வது நிலை 4வது நிலை உருவமற்ற நிலை. இல்லைங்கய்யா, 4வது நிலை உருவ நிலை. ரிவர்ஸ். ஓகே. ம். 4வது நிலை உருவநிலை, 3வது நிலை அருவுருவ நிலை, 3வது நிலை உருவமற்ற நிலை, 2வது நிலை. 4வது நிலை உருவ. திரும்ப ஒரு தடவை கிளியரா சொல்லுங்க ஐயா. 4வது நிலை உருவநிலை, 3வது நிலை அருவுருவ நிலை, ம். 2வது நிலை உருவமற்ற நிலை, ம். 1வது நிலை ஒன்றாவது. எதுவுமற்ற. அவ்வளவுதாங்க ஐயா. இதுதான் இறைத்தன்மையுடைய 4 நிலை. இந்த பிரபஞ்சமும் இந்த 4 நிலையில தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குது. அது தோன்றும் போது அது என்னவாக இருந்ததுன்னா அது எதுவுமற்ற நிலையில் இருந்தது. அது என்னதான் அப்படின்னு இன்னமும் கண்டுபிடிக்கல. ஆனா மொத்தத்துல நம்ம ஒண்ணு உணர்ந்து கொள்கிறோம், என்னவென்றால் அது ஒரு ஆற்றல். அப்ப நம்ம சொல்வது, இந்த உலகத்தில் எந்த ஆற்றலை காட்டிலும் எந்த ஆற்றல் பெரியது என்றால் பிரபஞ்ச பேராற்றலே பெரியது. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும், பூமியில இருக்கிற நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப சக்தி எதுன்னா சூரியன்னு சொல்லுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த சூரியனே இந்த பிரபஞ்சத்தினுடைய எதுவுமற்ற நிலையிலிருந்து தான் வந்திருக்குது. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது, எதுவுமற்ற நிலையில் இருக்கின்ற ஒன்று மகா சக்தி வாய்ந்தது. எந்த சக்தியுடனும் நீங்கள் ஒப்பிட முடியாது, எந்த சக்தியுடனும் நீங்கள் வரையறுக்க முடியாது, எந்த சக்தியுடனும் நீங்கள் அளவிட முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த 4 தன்மைகள் புரியணும். இந்த 4 தன்மைகள் பிரபஞ்சத்தோட வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பொருந்தணும். அப்ப பிரபஞ்சம் தோன்றும் போது என்னவாக இருந்ததுன்னா எதுவுமற்ற நிலையாக இருந்தது. அதுக்கு பிறகு கோடிகள் ஆண்டுகள் அப்படியே நகர 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 அது என்னவா மாறுதுன்னா உருவமற்ற நிலையாக மாறுகிறது. அப்புறம் அருவுருவ நிலையாக மாறுகிறது. இன்று நம்ம இருக்கிற பூமி மாதிரி இன்னைக்கு கோடான கோடி பூமிகள் இருக்கலாம். அப்போ இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா உருவ நிலையான பூமிக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம இதுல பார்க்க வேண்டியது திட, திரவ, வாயு.
முதல் திடப்பொருள் ஒரு திடப்பொருளிலிருந்து உருவாகவில்லை. முதல் திரவப் பொருள் ஒரு திரவத்திலிருந்து உருவாகவில்லை. முதல் வாயு ஒரு வாயுவிலிருந்து உருவாகவில்லை. எல்லாம் எங்கிருந்து உருவாகி இருக்கிறது என்றால் எதுவுமற்ற நிலையிலிருந்து உருவாகி இருக்கிறது. அப்ப பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க. பஞ்சபூதங்கள்லயே ரொம்ப சக்தி வாய்ந்த பூதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எதுவுமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆகாயம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் நீங்க சொல்லக்கூடிய பஞ்சபூதத்துல நிலம், அதுக்கு ஒரு எல்லை உண்டு. நீர் ஒரு எல்லை உண்டு. நெருப்பு ஒரு எல்லை உண்டு. காற்று ஒரு எல்லை உண்டு. ஆனால் ஆகாயத்திற்கு மட்டும்தான் எல்லையே கிடையாது. அப்போ இந்த 4 பஞ்சபூதங்கள் இருக்கிற 4 சக்திகளும் எங்கிருந்து வந்தது என்றால் ஆகாயம் என்கிற சக்தியிலிருந்து வந்தது. அப்ப ஆகாயம்ங்கிறது என்ன? எதுவுமே இல்லாத நிலை. ஆகாயம்னா அதுக்கு பொருள் தெரியுங்களா ஐயா? இடைவெளி தானே சார்? இடைவெளிதான். ஆகாயம் என்பத அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியுமா? இல்ல. காயம்னா அதாவது உடம்பு, காயம்னா உடல், காயம் உடல், ஆகாயம்னா உடலற்றது. உடலற்றது. காயம் என்றால் உடல். அப்ப ஆகாயம் என்றால் உடலற்றது. அப்போ அதுக்குன்னு ஒரு எதுவுமே இல்லாதனால தான் அது பேர் ஆகாயம் அப்படின்றோம். அதுக்குன்னு எந்த பாடியும் கிடையாது. சரிங்களா? அதாவது எப்படி சொல்ற மாதிரின்னா நீங்க அதற்கென்று உருவத்திலையும் பாடி கிடையாது, கற்பனையா கூட பாடி கிடையாது அதுக்கு. நமக்கு இந்த திரைப்படத்தெல்லாம் காட்டுவாங்க. கீழே இருந்து ஆன்மா மேல போகும்போது ஒரு ஒளியா போகும், இல்ல ஒரு நிழலா போகும். சரிங்களா? ஏதோ ஒரு மாதிரி காட்டுவாங்க இல்லையா? அப்படி நீங்க கற்பனையில கூட அதனுடைய பாடியை பிடிக்க முடியாது. இதனுடைய பாடியா? ஆகாயத்தினுடைய பாடியா? அதனால அது ஆகாயம், உடல்ல இல்லாதது, உடலற்றது. சரி, இப்போ இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவென்றால் இந்த உலகத்துல இருப்பதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் எதுவென்றால் பிரபஞ்ச ஆற்றல். அதுவும் எந்த நிலையில் என்றால் எதுவுமற்ற நிலையில் இருக்கின்ற ஆற்றல் தான் எல்லாமாகவும் மாறி இருக்கின்றது. இந்த கருத்துல ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இல்லது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சார் அந்த வீடியோ போடும்போது அந்த பிக் பேங் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுல சார். ம். இந்த பிக் பேங்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் மட்டும் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது சார். பிக் பேங்னா பெரு வெடிப்புங்க ஐயா. இது வெடிப்பு. பெரு ம். பெரு ஐயா, வெடிப்பு. வெடிப்பு. வெடிப்பு வெடிப்பு வெடிக்குது இல்லையா? அதான் அதாவது என்னன்னா நம்ம உணர்ந்துகிட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத, சரிங்களா, ஒரு அணு சைஸ்ல அது ஆரம்பிச்சிருக்குது. அதான் உங்களுக்கு போட்டு காமிப்பான் பாருங்க. 10 to the power of -25 இல்ல 10 to the power of -25 செகண்ட்ஸ்ல அந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது எப்படின்னா கண்ணுக்கே தெரியாம இருந்தது. ஆனா -25 10 to the power of -25 செகண்ட்ல இருந்து 10 to the power of -24 செகண்ட். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. புரியுதுல்ல? அந்த செகண்டுக்குள்ளரே அது எவ்வளவு பெருசா விரிஞ்சிருக்குது. ஒரு செகண்டுங்கிறது எவ்வளவு நமக்கு தெரியும். இந்த இடத்துல நான் பார்க்கிறது 10 to the power of -25 செகண்டுக்கும் 10 to the power of -24 செகண்டுக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளிங்கிறது எவ்வளவு கம்மின்னு பாருங்க. அவ்வளவு கம்மியில அது எவ்வளவு விரிஞ்சிருச்சுன்னு பாருங்க. அப்போ அவ்வளவு ஸ்பீடா அது விரியறது தான் நம்ம என்ன பண்ணோம் வெடிப்புங்கிறோம்.
வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க ஐயா அருணகிரியா. சார், இந்த இப்ப இந்த வீடியோல இருந்து நம்ம ஒரு சின்ன கேள்வி, அதான் அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல உள்ளதுன்னு பெரியவங்க அப்ப சொல்லுவாங்க. ம். இப்போ பிண்டம்ன்றது வந்து ஸ்டார்டிங் வந்து பல மில்லியன், பல லட்சக்கணக்கான அணுக்கள், உயிரணுக்கள் ஓடி ஒரு சினை முட்டையோட இணைந்து அது கருவா உருவாகுது. இது வந்து ஃபிஷன் மெத்தட் இல்லைங்களா? ஃபிஷன்னா 2 அணுக்கள் சேர்ந்து ஒரு ஆமா. ஒரு புதுசை கொடுக்கறது. ம். ஆனா இப்ப நம்ம பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இது ஃபியூஷன் மெத்தட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அணு வந்து பெருவெடிப்பா வெடிச்சுதான் இப்போ இவ்வளவு தூரம் உருவாயிருக்கு. அப்படிதானே சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? இல்லைங்க, அதான் சொல்ல வெடிக்கும் போது அணுவே இல்லைங்கிறேன் நானு. ஓ, நீங்க அதை நல்லா சரி ஒத்து சார். கவனிச்சீங்கன்னா, அந்த வீடியோ ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். வெடிக்கும் போது அணுங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா நாம தான் அது வெடிப்புன்னு பாக்குறோம். நாம வந்து என்னன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம் அது அணுவை விட சின்னதா இருந்தது அப்படின்னு. சரி. ஆனா அது அணுவா இல்லைங்கிறேன் நானு. அது வெடிக்கும் பொழுது அணுவா கூட இல்ல அது. ஓகே. இப்ப நாம வந்து வெடிக்க வைக்கிறோம் இல்லைங்களா அணு, ம், ம். அந்த வெடிப்பு வேற. சரி. ஆனா பெருவெடிப்பு நிகழும் போது அணு கூட இல்லாத நிலை அது. ஓகே சார். சரிங்களா? அப்ப அப்ப அணுன்ற ஒண்ணு கான்செப்டே இல்லை அப்ப அங்க. ஓகேங்களா? அதுதாங்க சொல்றாங்க. ஆனாலும் அது விரிந்து இருக்கு பாருங்க. நீங்க அதான் நீங்க ஆழமா கவனிக்கணும் நீங்க. அப்போ வந்து நம்முடைய பிரபஞ்சம்ன்றது ஒரு அணு சைஸ்ல இருந்ததுன்னா அந்த இடத்துல அது நம்ம புரிதலுக்காக சொல்றாங்க அணுவை விட சின்னதா இருந்ததுன்னு. ஆனா அதுல அணு கூட கிடையாது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ அங்க இருந்து ஆரம்பிச்சு அது விரிந்து 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 அதுக்குள்ள இருந்து என்ன இருக்குது இன்னைக்கு எல்லாமே வெளியே வந்து இருக்குது. பிரபஞ்சமே தோன்றிருக்கிறது. பிரபஞ்சத்துல இருந்து எல்லாமே வந்திருக்குது. புரியுதுங்களா? இப்போ எதுக்காக இதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம போயிட்டு பிரபஞ்சத்தை போய் அப்படியே அலசி ஆராய்ஞ்சு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா மாற போறோம்னா அதெல்லாம் இல்ல. இங்க உங்களுக்கு ஒரு புரிதல் நடைபெறணும். என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமும் 4 நிலையில உருவாகுறதுன்னு. அது அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் பிரபஞ்சத்தை போட்டேன். அது என்ன கான்செப்ட்னா உருவ நிலை. சரிங்களா? அப்ப உருவ நிலைன்னும் பொழுது அது என்ன? திடப்பொருள். அருவுருவ நிலை திரவ பொருள். உருவமற்ற நிலை வாயு பொருள். எதுவுமற்ற நிலை வாயும் இல்லாத பொருள். அதுதான் எனர்ஜி. இந்த நிலை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, நீங்க இதை எதுக்கு கூட வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். கடவுளுக்கு பொருத்தி பார்க்கலாம், அறிவியலுக்கு பொருத்தி பார்க்கலாம், நீங்க எதுக்கு வேணாலும் அதை பொருத்தி பார்க்கலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இந்த உலக சார், சொல்லுங்க ஐயா. ஒரு ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம எதுவுமற்ற நிலை, உருவமற்ற நிலை, அருவுருவ நிலை, உருவ நிலைன்னு சொல்றப்ப அதை ஏன் சார் நம்ம ரிவர்ஸா சொல்றதுக்கோட நோக்கம் என்ன சார் அது? என்னங்க ஐயா? இப்ப நம்ம சொல்றோம்ல எதுவுமற்ற நிலை, உருவமற்ற நிலை, அருவுருவ நிலை, உருவ நிலைன்னு சொல்றப்ப அதை ரிவர்ஸ்ல சொல்லணும்னு சொல்றீங்களா? அதனால என்ன சார் நம்மளோட அதனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? இல்லை, அது ரிவர்ஸ்ல எதுக்கு சொல்றதுனால ரிவர்ஸ்ல சொல்லணும்னா நம்மளுடைய கற்றல் அங்கிருந்து ஆரம்பமாகுது. உருவ நிலையில தான் கற்றல் ஆரம்பமாகுது. அதனால்தான். ஆ, ஆ, ஆ. ஓ, நீங்க அப்ப குழந்தைகளுக்கு வாய்ப்பாடு பார்த்திருக்கீங்களா? ம். அந்த வாய்ப்பாட்டுல 1, 2 போட்டிருப்பாங்க. 1ன்னா என்னன்னு குழந்தைக்கு தெரியாது, 2ன்னா என்னன்னு தெரியாது. அதனால அந்த வாய்ப்பாட்டுல எப்படி போட்டிருப்பாங்கன்னா 1ன்னு போட்டு அது பக்கத்துல ஒரு யானை போட்டிருப்பாங்க. 2ன்னு போட்டு 2 சிங்கம் போட்டிருப்பாங்க. 3ன்னு போட்டு 3 வரி குதிரை போட்டிருப்பாங்க. 4ன்னு போட்டு 4 நரி போட்டிருப்பாங்க. 5ன்னு போட்டு 5 நாய் போட்டிருப்பாங்க. 6ன்னு போட்டு 6 கோழி போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது உருவத்துல பெருசா இருக்கிறத எடுத்து முதல்ல போட்டு அதுல இருந்து உருவம் சின்னதாக எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே வருவாங்க. அப்படிதான் அந்த குழந்தைக்கு இது புரியும். உருவத்துல பார்த்தாதான் அந்த எண்கள் புரியும் அதுக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இறைத்தன்மை இருக்கு பாருங்க. இறைத்தன்மை எதுவுமற்ற நிலையில் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சா உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த இறைத்தன்மை தான் எதுவுமற்ற நிலையிலிருந்து உருவமற்ற நிலைக்கு வந்திருக்குது. உருவமற்ற நிலையிலிருந்து அருவுருவ நிலை அடைஞ்சிருக்குது. அருவ நிலையிலிருந்து அது உருவ நிலை அடைஞ்சிருக்குது. அந்த உருவ நிலை தான் உங்களுக்கு முதல்ல காட்டுறாங்க.
இப்ப நீங்களே உங்க வீட்டுல குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைக்கு கடவுள்னா எதுன்னு காட்டுவீங்க? ஒரு உருவத்தை காமிச்சாக்கணும்ல. அப்போ உருவத்தில் இருந்து எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய கல்வி மேம்பட 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 அவர்களால் தான் உருவமற்ற நிலையை புரிந்து கொள்ள முடியும். உருவத்தையே புரிந்து கொள்ள முடியாத ஒருத்தரால உருவமற்ற நிலையை புரிந்து கொள்ள முடியாது. புரியுதுங்களா? மில்டன் ராஜசேகர் ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா இது சொன்னீங்களே, இது எதுவுமற்ற நிலை ஆகாயம் சொன்னீங்க. உருவமற்ற நிலை வந்து இது வேற சொன்னீங்க, வாயுவா இது? வாயு தான் காற்று. வாயு தாங்க ஐயா உருவமற்ற நிலை. வாயு. அப்புறம் சார் இது அருவுருவ நிலை சார். அருவுருவ நிலை நீர். உருவ நிலை நெருப்பு இல்லைங்கய்யா, நீரும் நெருப்பும் அருவுருவ நிலை. நீங்க நெருப்பு கூட ஒரு வடிவத்தை பாக்குறீங்களா இல்லையா? ஆமா சார். காற்றுல அந்த வடிவம் கூட பார்க்க முடியல நம்மளால. ஆமா சார். இப்போ பஞ்சபூதங்களில் நீங்க பஞ்சபூதங்களை எடுத்துக்கிட்டு இப்ப வழி வழியா போங்க. முதல் நிலை என்ன, அதாவது 4வது நிலை என்னன்னா உருவ நிலை. அப்போ உருவ நிலையில இருக்கிற பஞ்சபூதத்துல எது உருவ நிலையில இருக்குதுன்னா பூமி, நிலம். அதுக்கு அடுத்தது அருவுருவ நிலை. அருவுருவ நிலையில இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உருவம் தெரியும் தெரியாமலும் இருக்கும். சரிங்களா? அதான் அருவுருவ நிலை. அப்ப அந்த நிலையில இருக்கிறதுன்னா நீரும் நெருப்பும். அப்புறம் உருவமற்ற நிலை அது எதுவென்றால் காற்று. அதுக்கடுத்து எதுவுமற்ற நிலை அது என்னவென்றால் ஆகாயம். நன்றி சார். நன்றி. புரிஞ்சுங்களா? புரியுது. நன்றி. அப்போ நமக்கு இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்ததா நாம் பார்க்கிறது இந்த உலகத்தை தான். ஆனா இந்த உலகத்தை விட சக்தி வாய்ந்ததெல்லாம் இருக்குது. அதை பின்னோக்கி 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 போனீங்கன்னா கடைசியா எங்க முடியுது அப்படின்னா பிரபஞ்சத்துல போய் முடிஞ்சிருது இதெல்லாம். அப்போ பிரபஞ்சம் எங்கிருந்து வந்துச்சுன்னு இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்காங்க. அதாவது பிக் பேங் தியரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள், அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து தான், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. ஆனா அது அப்படித்தான் நிகழ்ந்ததா அப்படின்னு யாருமே அடிச்சு இது வரைக்கும் சொல்லல. அதாவது அதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா அனுமான பிரமாணம்னு பேரு. அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? அனுமான பிரமாணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க புகையை பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க? புகைய பாக்குறீங்க அப்படின்னா நெருப்பு இல்லாம புகைய முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்களா நெருப்பு இல்லாம புகையாதுன்னு. அந்த மாதிரி நெருப்பு இல்லாம புகையுமா? புகையாது. ஆனா நீங்க புகைய வச்சு என்ன சொல்லிடுறீங்க? அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க கண்ணால புகையே இது நெருப்பே பார்க்கல. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு பேருன்னா அனுமான பிரமாணம்னு பேரு. சிவபாலன் ஐயா புரியுதா? சார் யூகம் சொல்லமா? யூகம் தானே? இல்லைங்க, இது யூகம் கிடையாது. இது அதாவது பிரமாணம்ன்றது சத்தியம். அனுமான பிரமாணம். பிரமாணம்ன்றது சத்தியம். அது உண்மை, அது உண்மை அது. ஆனா அந்த உண்மை எப்படின்னா அது அனுமான பிரமாணமா இருக்குது, அவ்வளவுதான். யூகம்ங்கிறது வேற. நீங்க எதை வேணா யூகிக்கலாம். இருக்கிறத யூகிக்கலாம், இல்லாததை யூகிக்கலாம், உண்மையும் யூகிக்கலாம், பொய்யையும் யூகிக்கலாம் நீங்க. ஆனா யூகம் எல்லாமே இந்த லைன்ல இந்த கேட்டகரியில வருமானா வராது. இதுக்கு பேர் அனுமான பிரமாணம். அதுவும் யூகிக்கிறது தான். ஆனா அது என்ன? அது உண்மை நிலை. அது புகை வருது அப்படின்னாலே நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு இல்லாம புகையாது. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? புகைய வச்சே நெருப்பு இருக்குன்னு சொல்லிடுறீங்க. நீங்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா அடுப்பு எரிக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த அடுப்புல இருக்கக்கூடிய எல்லா நெருப்பும் சாம்பலான பிறகு அதை அப்படியே வாரி எங்க குப்பையில போட்டுறீங்கன்னு வச்சுங்க. இப்ப அதுல எரியவே இல்லை, அதுல வெறும் சாம்பல் தான். அப்படி அள்ளி கொட்டுறீங்க அப்படின்னா இப்போ அந்த குப்பையில இருந்து புகை வருதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த சாம்பல் எங்கேயோ ஒரு இடத்துல நெருப்பு இருந்திருக்குன்னு அர்த்தம்.
அது மொத்தமா சாம்பல் ஆயிடுச்சு, நெருப்பே இல்லை அப்படின்னா அது குப்பையில போட்டோம்னா அது புகையாது. அப்படி நீங்க வாரி கொட்டின பிறகு அங்கிருந்து புகையுதுன்னா அப்போ உங்களுக்கு தெரிகிறது அனுமான பிரமாணம் என்னவென்றால் அந்த சாம்பலுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு இருக்குது, இருக்கிறனால தான் அது புகையுது. அது வெறும் சாம்பலா இருந்ததுன்னா அது புகையவே புகையாது. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல நாம வந்து நெருப்பை கண்ணால பார்க்கல, ஆனால் புகையை வைத்தே நாம் தெரிந்து கொள்கிறோம் அங்கே நெருப்பு இருக்கிறது என்பது உண்மைன்னு. அதே மாதிரி தான் இந்த அறிவியலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பூமிக்கு முன்னாடி என்ன 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 என்னன்னு அப்படியே போறாங்க. எப்படி போறாங்க? குவாண்டம் தியரியில போறாங்க. அப்ப குவாண்டம் தியரிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெருசுல இருந்து சின்னதை நோக்கி போறது குவாண்டம் தியரி, சின்னதுல இருந்து பெருசு நோக்கி போறது ரிலேட்டிவிட்டி தியரி. இது சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், ஆனா அதனுடைய முழு அர்த்தம்லாம் வேற. உங்களுக்கு சும்மா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். பெருசுல இருந்து சின்னதை நோக்கி போறது குவாண்டம் தியரி, சரிங்களா? சின்னதுல இருந்து பெருசு நோக்கி போறது ரிலேட்டிவிட்டி தியரி. இதெல்லாம் சும்மா உங்க மனசுல அப்படியே கொஞ்சம் பதிச்சு வச்சுக்கிறதுக்காக. அப்ப அந்த வகையில இது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்குது பாருங்க, இது சுருங்குனா என்ன ஆகும், இது சுருங்குனா என்ன ஆகும், இது சுருங்குனா என்ன ஆகும், இது சுருங்குனா என்ன ஆகும். ஏன்னா இப்போ நம்முடைய பிரபஞ்சம் இன்னமும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது சார், தெரியாது. நம்முடைய பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு விரிவடையுதுன்னா செகண்டுக்கு 70 கிலோமீட்டர். ஐயா எவ்வளவு விரிவடையுது? செகண்டுக்கு 70 கிலோமீட்டர். பர் செகண்டுக்கு 70 கிலோமீட்டர் விரிவடைஞ்சிட்டு இருக்குது இது. புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 70 கிலோமீட்டர் விரிவடையுது இல்லையா, இதை வச்சு அப்ப முதல்ல ஒரு செகண்டுக்கு என்ன பண்ண 70 கிலோமீட்டர் சுருக்குறாங்க இதனுடைய விட்டத்தை. இப்ப நம்மளால கண்ணுக்கு, அதாவது என்ன சொல்றது, கண்ணுக்குன்ற விட இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா நாம் அறிந்து கொண்ட இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, அதனுடைய அளவு என்னன்னு, டயாமீட்டர் என்னன்னு இவங்க வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதை என்ன பண்ணா செகண்டுக்கு 70 கிலோமீட்டர் சுருக்க 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 அது சுருங்கிக்கிட்டே போனா எவ்வளவு வருஷம் வருதுன்னு பாக்குறாங்க. அது அணுவை விட சின்னதாகிறதுக்கான அந்த மையப்புள்ளி அடையறதுக்கு தெரியல, எக்ஸாக்டா சொல்லணும்னா 1380 கோடி ஆண்டுகள்னு சொல்றாங்க. 13.8 பில்லியன் ஆண்டுகள், சரிங்களா? அப்படி இல்லைன்னா 1380 கோடி ஆண்டுகள். நீங்க அவ்வளோ அக்யூரேட்டாலாம் நீங்க கணக்குல வச்சுக்கோன்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது பிரபஞ்சம் தோன்றி 1400 கோடி ஆண்டுகள் ஆகிறது. புரியுதுல? அப்ப பிரபஞ்சத்துக்கு பிறகு சூரியன் தோன்றி எவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது என்றால் சூரியன் தோன்றி 500 கோடி ஆண்டுகள் ஆகிறது. பூமி தோன்றி 460 கோடி ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு ஒரு பொதுவா வச்சுக்கங்க அதெல்லாம். அப்ப பிரபஞ்சம் தோன்றின பிறகுதான் சூரியன் தோன்றி இருக்குது, சூரியன் தோன்றினதுக்கு பிறகுதான் பூமி தோன்றி இருக்கிறது. ஆனா இதுகளுக்கெல்லாம் உள்ள கால இடைவெளி இருக்கு பாருங்க, பல கோடி ஆண்டுகள் கால இடைவெளி இருக்குது. முதல் அணு தோன்றதுக்கே வந்துன்னா 39 லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனதான். இதெல்லாம் வந்து எனக்கும் தெரியாது, அப்படியே ஏதோ எல்லாம் கனெக்ட் ஆகுது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப நமக்கு என்ன தெரியுங்களா, இந்த பிரபஞ்சம் எப்போனாலும் தோண்டிட்டோம், பூமி எப்போனாலும் தோண்டிட்டு இருக்கோம், சரில, சூரியன் எப்போனாலும் தோண்டிட்டு இருக்கட்டும். நாம உடனே நாம என்ன பண்ணணும், நாளைல இருந்து உட்கார்ந்து நெட்ல இதனுடைய உண்மை தன்மையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு இறங்கிடக்கூடாது. நான் ஏற்கனவே அருணகிரி ஐயா கிட்ட அடிக்கடி சொல்ல வார்த்தை தான், நீங்க ஒவ்வொன்றுத்துல இருக்கிற உண்மை தன்மையை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே பத்தாது உங்களுக்கு. அதற்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னா அதுல இருக்கிற நன்மைத்தன்மையை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு விஷயம் உண்மையா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றதுனால உங்களுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்துல உங்களுக்கு நன்மை இருக்கிறதா இல்லையான்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில நமக்கு இப்ப தெரிய வேண்டியது என்னன்னா, ஸ்டெப் 1 முதலில் தோன்றியது பிரபஞ்சம், ஸ்டெப் 2 அதற்கு பிறகு தோன்றியது சூரியன், ஸ்டெப் 3 அதற்கு பிறகு தோன்றியது பூமி. ஓகேவா? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷனோட பெரிய சக்தி எதுனா பூமி, அதை விட பெரிய சக்தி எதுனா சூரியன், அதை விட பெரிய சக்தி தானே பிரபஞ்சம். அப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டியது பூமிங்கிறது ஒரு திடப்பொருள், அதாவது ஒரு உருப்பொருள். அப்போ நம்மளை விட சக்தி வாய்ந்தது எது என்று கேட்டீங்கன்னா ஒரு உருப்பொருள் நம்மளோட பெரிய சக்தி வாய்ந்தது, அது எது? பூமி. ஆனா அதை விட சக்தி வாய்ந்தது என்ன? சூரியன். சூரியன் என்ன? அது ஒரு திடப்பொருளா? இல்லையே, அது ஒரு வாயு பொருள், அது அதை விட சக்தி வாய்ந்ததா இருக்குது. ஆனா பிரபஞ்சம்னு சொல்றது எதுவுமே இல்லைங்க.
அப்படின்றாங்க. ஆனா அது அந்த இடத்துல எதுவுமே இல்லைனாலும் அந்த இடத்துல என்ன இருக்குது? எனர்ஜி ஏகப்பட்டது இருக்குது. அதை நம்ம வந்து வாயுவாகவும் சேர்க்க முடியாது, நீராகவும் சேர்க்க முடியாது, நிலமாகவும் சேர்க்க முடியாது, காற்றாகவும் சேர்க்க முடியாது, எதுவாகவும் சேர்க்க முடியாது. அதனால தான் நம்மளால அந்த இடத்த அது இதுதான் நம்ம அறுதியிடாதனால தான் அதுக்கு பேர் நம்ம வெற்றிடம்னு சொல்றோம். நம்மளால அறுதியிட முடியல அதை. ஆனா அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது. அது என்னன்னு தெரியல. அதனால தான் அவங்க என்ன பண்ணனா மொத்தமா அதை எனர்ஜின்றாங்க. அதுல இருந்து உருவான ஃபார்முலா தான் E = mc². சரிங்களா? அப்போ எனர்ஜி தான் மாஸாக மாறுகிறது, எனர்ஜி தான் நிறையாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் அந்த மிகப்பெரிய கோட்பாடு E = mc². சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுல போய் உள்ள போய் அதெல்லாம் சயின்ஸ் எல்லாம் ஆராய்ஞ்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? அப்போ எதுவுமற்ற நிலையில் இருந்த பிரபஞ்சம் தான் அடுத்த நிலைக்கு மாறி இன்னைக்கு இந்த உலகமா மாறி இன்னைக்கு நம்ம வரைக்கும் அதெல்லாம் மாறி இருக்குது. அதாவது நம்மளால பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா பிரபஞ்சத்தால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளால பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் பிரபஞ்சத்தால பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா கிட்டத்தட்ட நம்முடைய கலைஞர் அவர்கள் இருந்தார் இல்லையா? அவரால் அசைய கூட முடியாது. அவரால் அசைய கூட முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த இயக்கத்தை அசைத்து வைத்தார். புரியுதுங்களா? கலைஞர் வீச்சால உட்காந்துட்டு அவரால் அசைய கூட முடியாது. ஆனால் என்ன பண்ணாரு? ஒட்டுமொத்த இயக்கத்தையே அசைத்தார். திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தையே அசைத்தார். நான் இதை அரசியலா பார்க்க சொல்ல, அந்த பிரபஞ்சத்திற்கும் மற்ற பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கன்றேன். சரிங்களா? அப்ப அவர் பெரிய பாடி பில்டரா அப்படியே உடம்பு முறுக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு யாரும் தொட முடியாத அளவுக்கு இல்ல அப்படியே மகா சக்திசாலியா உட்கார்ந்து இருந்தானா இல்ல இல்ல எப்போ வேணாலும் மூச்சு நின்று போடுன்ற நிலைமையில இருக்கிறாரு. ஒருவேளை வீச்சர்ல இருந்து கீழே விழுந்தா கூட உயிர் போயிடலாம். அவ்வளவு பக்கமா இருக்கிறவரு. ஆனா அவர் ஒரு இயக்கத்தையே இயக்கியிருக்காரு பாருங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அந்த மாதிரிதான் பிரபஞ்சம் பார்க்கும்போது அது ஒரு சாதாரணமானதாக ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும் அது. ஆனா அது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய சக்தி அது. திலகம்மா லைன்ல இருக்கீங்களா? சரி. இருக்கு சார், இருக்கு சார். லட்சுமி அம்மா லைன்ல இருக்கீங்களா? இருக்கிறேன் சார். எத்தனை மணிக்கு வந்தீங்க? டைம் போட்டீங்களா? 5:41 தான் சார் வந்தேன். சாரி. எதுக்கு சாரி? எங்களுக்கா உங்களுக்கா? எனக்கு தான். அப்ப நீங்க எல்லாரும் டெத்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்ச அப்படிங்கிறது அதை விட பெரிய சக்தி வேற எதுவுமே இல்லை. அதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்லைங்க ஐயா. இல்ல. சரிங்களா? சார் அதாவது சந்தேகம் நிறைய இருக்கு சார். என்னங்கய்யா? சிவபாலன் சந்தேகம் நிறைய இருக்கு. ஆனா அது கேள்வியாதான் கேட்க முடிய மாட்டேங்குது. கேள்வியை கேட்க முடிய மாட்டேங்குது. சரி, அருணகிரியா சொல்லுங்க ஐயா. சார் தமிழ்ல பிரபஞ்சம் சொல்றாங்க, ஆங்கிலத்துல யூனிவர்ஸ். யூனினா ஒண்ணு. இப்ப வந்து இந்த பிரபஞ்சம் வந்து இன்னொரு மல்டி பிரபஞ்சம் இருக்கா அப்படின்றது அனுமானிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால அந்த பிரபஞ்சம்னு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம தெரியாத விஷயத்துக்கு எக்ஸ்ன்னு வச்சு ப்ரொசீட் பண்ணுவோம். அப்புறம் அந்த எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி ஒரு கோணத்துல அதை யோசிக்கலாமா? ஒண்ணுதான் இருக்கு, பிரபஞ்சம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்றது எதை வச்சு நம்ம முடிவுக்கு வர்றது? இல்ல, அதான் இப்ப முடிவுக்கு வந்துட்டாங்களே, பிரபஞ்சம்ன்றது ஒண்ணு இல்லைன்னு. பிரபஞ்சம் ஒண்ணும் இல்ல. பிரபஞ்சமே இப்ப நிறைய இருக்குன்னு வந்துட்டாங்க. இப்போ புரியல சார். பிரபஞ்சம் நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் சார். பிரபஞ்சம்ன்றது ஒண்ணு நம்ம சொல்றோம்ல சார். ஆமா சார். ஆனா பிரபஞ்சமே நிறைய இருக்கலாம்ன்ற அனுமானத்துக்கு இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் வந்தாச்சுன்ற. அதுதான் கேக்குறேன். மல்டிவர்ஸா இருக்கலாம் இல்லைங்களா? யூனிவர்ஸா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? இல்ல, யூனிவர்ஸ் தான் இப்ப மல்டிவர்ஸா ஆயிடுச்சு.
மல்டிவர்ஸ் ஆயிடுச்சு. ம். சரிங்க கண்டிப்பா சார். ஓகே. யூனிவர்ஸா தான் இருந்தது இது. ஆனா இப்ப ம். அது மல்டிவர்ஸா மாறிடுச்சு இப்போ. ஓகே. நீங்க கூகுள்ல தட்டினீங்கன்னா மல்டிவர்ஸ்ன்னு தட்டினீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சரிங்க சார். ஓகே. சரிங்களா? ம். அப்போ இப்ப மல்டிவர்ஸா மாறிடுச்சு. அதாவது நாம வந்து யூனிவர்ஸ்ன்னு எதை சொல்லிக்கலாம்னா, நாம இருக்கிறதுனால இந்த இடத்த யூனிவர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே. ம். அப்ப இந்த பிண்டத்துல உள்ளது, அண்டத்துல உள்ளது, அண்டம்ன்றது அப்போ ஒரு அண்டம் இல்ல, பல அண்டங்கள் இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது நீங்க எப்படி பார்க்கணும்னா, மனிதன் பூமியிலிருந்து தோன்றினான். பூமி சூரியனிலிருந்து தோன்றியது. சூரியன் பிரபஞ்சத்திலிருந்து தோன்றியது. அப்படி நேரடியா போயிடும் இல்லையா? அதனால நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆ. இப்படி பாருங்க. மனிதனை விட பெரியது பூமி. பூமியை விட பெரியது சூரியன். சூரியனை விட பெரியது சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தை விட பெரியது பால்வழி மண்டலம். பால்வழி மண்டலத்தை விட பெரியது அண்டம். அண்டத்தை விட பெரியது பேரண்டம். பேரண்டத்தை விட பெரியது பிரபஞ்சம். ஓகே. 8 கூறுகளாக. ஆனா இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா, பால்வழி மண்டலத்துக்கு அடுத்தது நேரா வந்து யூனிவர்ஸ் போயிடுவாங்க ஆங்கிலத்துல. ஆமா சார். ம். இன்னும் சொல்லப்போனா பிரபஞ்சம் தான் அண்டம், பேரண்டம்னு சொல்லப்படுறதா தமிழ்ல கூட பல பேர் சொல்லுவாங்க. ம். ம். எப்படியோ ஒண்ணு. ஆனா மொத்தத்துல வந்து என்னன்னா, ஏதோ ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதான். சரி. இன்னைக்கு நீங்க 3 விஷயத்த எழுதி வச்சுக்கங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கையில ஒவ்வொன்னுமே ஒரு விதிப்படி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம அத என்ன பண்றோம்னா, ஒரு 3 விதியா எடுத்துக்கிறோம். இயற்கையினுடைய அடிப்படை விதிகள் 3. 1 அதாவது எப்படி எப்படி அந்த விதிய எடுத்துக்கிறோன்றதுக்கு முன்னாடி, நாம அத ஏன் எடுத்துக்கணும்னு போறோம் நம்ம. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமும் ஆரம்ப நிலை. எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜின்றாங்க. ஆற்றல் என்கிறார்கள். சக்தி என்கிறார்கள். புரிஞ்சுதுங்களா? சார், அப்ப இயற்கையின் சக்தி. அடிப்படை இயற்கையின் அடிப்படை விதை 3. இருங்க. இல்ல அதுதான் அங்க போறதுக்கு முன்னாடி நான் இத சொல்லிடுறேன். ஏன்னா எதுக்கு விதி வரணும்னு சொல்லணும் இல்லையா? அப்போ இந்த இயற்கையில எல்லாமே எங்க ஆரம்ப புள்ளின்னா, சக்தி நிலையில் இருந்தது. அப்போ நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய பாடத்திட்டமே அப்போ இயற்கையில இருந்து இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்முடைய சித்தர்கள் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தது 5 சக்திகள். அந்த 5 சக்திகள தான் பஞ்சபூத சக்திகள்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் பார்க்கிறது என்னன்னா, நான் உணர்ந்தது என்ன 10 சக்தி. இப்ப உங்களுக்கு 10 சக்தி பத்தியும் பாடம் எடுக்க போறேன்னா, உடனே இல்ல. ஏன்னா முதல்ல உங்களுக்கு 3 சக்தி புரிஞ்சா தான் அடுத்தது 5 சக்தி புரியும். 5 சக்தி புரிஞ்சா தான் அடுத்து 7 சக்தி புரியும். 7 சக்தி புரிஞ்சா தான் அடுத்தது 10 சக்தி நான் போ முடியும். அதனால முதல்ல நீங்க 3 சக்திய புரிஞ்சுக்கணும். அப்போ பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கக்கூடிய 10 சக்திகள். என்னது? அப்ப எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எது அப்படின்னா, சக்தி. நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்னா, உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த அணு கூட உருவாக்குனதுன்னா ஒரு சக்தி தான். அப்ப சக்தி தான் ஆரம்ப புள்ளி. புரியுதுங்களா? அப்படி இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை சக்தி இருக்குன்னா 10 சக்தி இருக்குது. இப்ப அந்த 10 சக்தியில நாம பார்க்க போறது, இயற்கையினுடைய அடிப்படை 3 சக்திகள பார்க்க போறோம். சரிங்களா? அந்த 3 சக்திகளுக்கு பேர் என்னென்றால், 1 ஆக்க சக்தி. ஆக்கசக்தி. 2 இயக்க சக்தி. 3 ஈர்ப்பு சக்தி. சார் ஆக்கம், இயக்கம், ஈர்ப்பு கரெக்டா? ஆமாங்கய்யா. ஆக்கம், இயக்கம், ஈர்ப்பு தான். 1 ஆக்க சக்தி, 2 இயக்க சக்தி, 3 ஈர்ப்பு சக்தி. அப்புறம் நாம என்ன பண்ணோம்னா, இந்த சக்திகள் இயங்குற விதத்த வைத்துக்கொண்டு, அது எப்படி அடிப்படையில இயங்குது அப்படின்றது தான் விதின்னு சொல்றோம். ரூல். இப்ப தண்ணி இருக்கு பாருங்க. தண்ணிய வந்து நம்ம கொதிக்க வச்சோம்னா, 100 டிகிரி செல்சியஸ் ஆனோம்னா, அது நீர் ஆவியா மாறிடுது. அப்ப அது வாட்டருக்கு இருக்கிற ஒரு ரூல் அது. தண்ணி ஆவி ஆகணும்னா 100 டிகிரி செல்சியஸ் தொட்டுச்சுன்னா, அது ஆவியா மாறிடும். அப்படிங்கிறது வாட்டருக்கு இருக்கிற ரூல். அந்த மாரி இயற்கையினுடைய சக்திகள் எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்குது. அது எப்படி இயங்குதுன்னு. புரியுதுங்களா? சிவபாலன் சார் எழுதிட்டீங்களா?
எழுதிட்டேன் சார், எழுதிட்டேன் சார். இல்ல எழுதின மாதிரி தெரியல, அதனால கேட்டேன். ஆக்க சக்தி, ஈக்க சக்தி, ஈர்ப்பு சக்தி எழுதிருக்கேன் சார். அப்போ ஆக்க சக்திக்காக இருக்கக்கூடிய ரூலுக்கு பேர் தான் ஆக்க விதி. இயக்க சக்திக்காக இருக்கிற ரூலுக்கு பேர் தான் இயக்க விதி. ஈர்ப்பு சக்திக்காக இருக்கிற ரூலுக்கு பேர் தான் ஈர்ப்பு விதி. ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுச்சா? ஏன்னா நான் நேரா உங்களை விதி கூட்டி போயிட்டேன்னா அப்புறம் பேஸ் என்னன்னு தெரியாம போயிடக்கூடாது. அப்போ 3 சக்தி, இந்த 3 சக்தியும் இயங்குறதுக்கான அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் தான் நம்ம விதின்னு சொல்றோம். அப்போ இந்த 3 சக்திகள்ல இருந்து உருவாக்கக்கூடியது தான் 3 விதி. அதுதான் இயற்கையினுடைய அடிப்படை விதிகள் 3. என்ன? ஆக்க விதி, 1 ஆக்க விதி, 2 இயக்க விதி, 3 ஈர்ப்பு விதி. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? சரி, இப்போ 3 விதி உருவாயிடுச்சுல்ல. இந்த 3 விதியை பத்தி நம்ம சொல்றோம். அப்ப விதின்னு இருந்தா அதுக்கு ஒரு வரையறை இருக்கும். புரியுதுங்களா? விதின்னு இருந்தா என்ன இருக்கும்? ஒரு வரையறை இருக்கும். மோட்டார் வாகன சட்டம், அது ஒரு ஒரு விதி. குறிப்பிட்ட எல்லை கோடு. இதான் மோட்டார் வாகன சட்டம் அப்படிங்கிறது ஒரு விதி. ஓகேங்களா? அப்போ அந்த விதி இருக்கு பாருங்க, அந்த விதி மோட்டார் வாகன சட்டம்ன்றது விதி. அதுக்குள்ள வந்து அந்த மோட்டார் வாகன சட்டம் எப்படி அந்த விதி வேலை செய்யணுன்றதெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஷரத்துக்கள் எல்லாம், அதுதான் அதனுடைய வரையறை. அது மாதிரி இந்த விதிக்கெல்லாம் ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறை மட்டும் இப்போ எழுதிட்டு நம்ம இன்னைக்கு வகுப்பு நம்ம முடிச்சிடும் நம்ம. சரிங்களா? அப்போ ஆக்க விதி, ஆக்க விதினா அதனுடைய வரையறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும். ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும். ஒரு எழுத்து கூட மாறாம, ஒரு புள்ளி கூட மாறாம நீங்க எழுதிக்கணும். அதுக்கு பேர் தான் வரையறை. நம்ம பாடம் படிக்கும்போது கூட கேட்டிருப்பாங்க, சில பற்றி வரையறைன்னு கேட்பாங்க. வரையறைன்னா என்ன அர்த்தம்னா, அதை அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் மாறாம சொல்லணும். அதான் வரையறை. ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து இல்ல, ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும். ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும். ஓகே சார். எழுதியாச்சா? இது ஆக்க விதி. சார் இயலும் கரெக்டுங்களா சார்? உருவாக்க ஆமாங்க. இயலும். ஆமா. முடியும் இயலும் முடியும் ரெண்டு ஒண்ணு. முடியும்னு சொல்லக்கூடாது, இயலும்னு தான் சொல்லணும். இயலும். நமக்கு பார்க்கறதுக்கு ரெண்டுமே சிமிலரா ஒரு மாதிரி தெரியும். ஆனா அது போக போக உங்களுக்கு அதனுடைய பொருள்லாம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இயக்க விதியின் வரையறை. சரிங்களா? அடுத்தது இயக்க விதி. இயக்க விதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, நகர்வது வாழும், நிற்பது வீழும். சார் என்ன சொன்னீங்க? நகர்வது வாழும், நகர்வது வாழும், நிற்பது வீழும். நிற்பது வீழும். வீழும். உழைப்பவன் நகர்வது வாழும், நிற்பது வீழும். ஓகே சார். சரிங்களா? மூன்றாவது விதி ஈர்ப்பு விதி. ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும். மூன்றாவது விதி ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும். ஓகே சார். அப்ப இந்த 3 இயற்கையினுடைய விதிகளும் 2 பொருளுக்குமே பொருந்தும். என்ன பொருள்? 1 உருப்பொருள், 2 கருப்பொருள். இது ஏதோ உருப்பொருளுக்கு மட்டும் பொருந்துற விஷயம் நீங்க நினைச்சிடக்கூடாது. இது உருப்பொருளுக்கும் பொருந்தும், கருப்பொருளுக்கும் பொருந்தும். லட்சுமி அம்மா இருக்கிறீங்களா? சார் கண்ணன் சார். ஹலோ சார். லட்சுமி அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இருக்கிறேன் சார். இல்ல பயிற்சிக்குள்ள இருக்கிறீங்களா? பயிற்சி கவனிக்கிறீங்களா?
கவனிக்கிறேன் இல்ல கவனிக்கிறேன். வேற ஏதாவது வேலையா இருக்கிறீங்களா? இல்ல கவனிச்சுட்டு கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு இது மருந்தும் எடுத்துட்டு இருக்கிறேன், அதனால கேட்டுட்டு தான் சார் இருக்கிறேன். சரி சார் சார் கண்ணன் சார். சரிங்கம்மா, நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கங்க. சார் சொல்லுங்க ஐயா. சார் கண்ணன் சார். சார் நான் கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டியது இருக்குங்க சார். கிளம்புறாங்க ஐயா. இப்போ இந்த 3 எழுதிட்டீங்களா? எழுதிட்டேங்க சார். ஓகே, அதை பத்தி அப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம். நீங்க கிளம்புங்க. யாரெல்லாம் கிளம்பணுமோ கிளம்புங்க. கேள்வி இருக்கிறவங்க மட்டும் கேளுங்க. சார் இந்த ஆக்க சக்தி என்ன சார் சொன்னீங்க? ஏதாவது இயக்க சக்தி சொன்னீங்க, நகர்வது, வாழும், நிற்பது, வீழும் சொன்னீங்க. ஆக்க சக்திக்கு என்ன சொன்னீங்க சார்? ஏன் நான் எல்லாத்துக்கும் வரையறை சொல்லிட்டே வரேன். ஆக்க சக்திக்கான விதி என்னவென்றால் ஆக்க விதி. ஆக்க விதியினுடைய வரையறை என்னவென்றால் ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும் என்பது ஆக்க விதி. அதனுடைய வரையறை ஒன்றிலிருந்து தான் ஒன்று உருவாக்க இயலும். ஒன்றிலிருந்து தான் அப்படின்னு இல்லை, நீங்க கரெக்டா அந்த வார்த்தைகளை கவனிங்க. ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும். அதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். வரையறைன்னு சொன்னாலே நீங்க ஒரு எழுத்து கூட மாறாம எழுதிக்கணும். சரி, இப்ப இந்த 3 விதிகள், இந்த 3 ரூல், இதனுடைய வரையறை எல்லாம் எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க 2ஆ பிரிக்கலாம். ஒன்று உருப்பொருள், மற்றொன்று கருப்பொருள். அப்போ இந்த 3 விதிகளுமே உருப்பொருளுக்கும் பொருந்தும், கருப்பொருளுக்கும் பொருந்தும். சொல்லுங்க அருணகிரி சார். சார், இது உருப்பொருளுக்கு அனுமானிக்க முடியுது பொருந்தும் அப்படின்ற, கருப்பொருளுக்கு எப்படின்னு கொஞ்சம் உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும் சார். சரி, சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண பேச்சு பேசுவாங்க இல்லையா? ஆமா சார். இன்னாரோட கல்யாண பேச்சு பேசுவாங்க. அதை பேசி முடிச்சுட்டு அவங்க கல்யாணமா ஆக்கல என்ன சொல்லுவாங்கன்னா நின்று போடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாண பேச்சு பேசிட்டு ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பேச்சு ஆரம்பிச்சுட்டாங்க சார். ஆமா சார். அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பரிசம் போட்டு நிச்சயம் பண்ணி அதை கல்யாணமா மாத்திடணும் அவங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த கல்யாணம் நின்று போயிடுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா 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 கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப அந்த கல்யாண பேச்சு, இப்ப நீங்க அந்த இடத்துல பேச்சு எடுத்துங்க, பேச்சுல இப்ப 3 விதியும் பொறுத்துங்க. ஆக்க விதிப்படி அந்த கல்யாண பேச்சு சும்மா வந்திருக்காது, ஏதோ ஒரு காரணத்துல இருந்தா உருவாயிருக்கும். அப்ப ஆக்க விதிப்படி ஒன்றில் இருந்தான் ஒன்றை உருவாக்க இயலும் போது கல்யாண பேச்சு ஏதோ ஒண்ணுல இருந்து உருவாயிடுச்சு. ஆனா அந்த கல்யாண பேச்சு அடுத்து என்னவாகணும்? இயக்க விதிப்படி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நகரல்னா அது முடிஞ்சிருச்சு. புரியுதுல்ல? அப்போ அந்த கல்யாண பேச்சுன்றது ஒரு கருப்பொருள் தான். அந்த கருப்பொருள் நீங்க நகர்த்திக்கிட்டே இல்லை அப்படின்னா அது முடிஞ்சது உங்க வாழ்க்கையில. இப்போ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும், சரிங்களா? அது ஒரு வியாபாரமா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு பழக்கமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு ஒரு எண்ணமா தோன்றுதுன்னா அந்த எண்ணம் சும்மா தோன்றாது, ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அதனால இருந்து அது தோன்றும். அப்ப ஆக்க விதிப்படி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு. ஆனா அந்த எண்ணம் எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருக்குன்னா உங்ககிட்ட நகர்ந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அந்த எண்ணம் உயிரோடு இருக்கும். சரிங்களா? அப்படி நகர்த்திக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சிந்தனை. எண்ணத்தை நீங்க நகர்த்திக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சிந்தனை. அப்படி நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருந்தாதான் அது குறித்து நீங்க செயல்பட முடியும். ஒருவேளை உங்களுக்கு அப்ப தோன்றுச்சு, அப்புறம் மறந்துட்டீங்க, விட்டுட்டீங்க, திடீர்னு ஒரு 5-10 வருஷம் கழிச்சு அதை எவனோ செஞ்சு முடிச்சிருக்கும் போது பார்த்திருப்பீங்க, இதுதான் நான் அன்னைக்கே யோசிச்சேன் நான் அப்படின்னு. ஏன்னா நீங்க நகரத்தை விட்டுட்டீங்க. புரியுதுங்களா? இப்போ வேலுமதன் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மகாத்மா காந்தி அவர்கள் எங்கே எப்பொழுது பிறந்தார்? தெரியலங்க ஐயா, எனக்கு குஜராத்ல பிறந்தாரு. டேட்லாம் தெரியல எனக்கு. இப்போ இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அவருக்கு டேட் தெரியல, எனக்கு டேட் தெரியும். என்ன காரணம்? அது வந்து அந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதனால மனசுல பதியுது. அதுதான் இல்லைங்க, அதுதான் இல்ல, அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுலாம் இல்ல. இங்க இதுதான் சொல்றேன். இப்ப இந்த விதியை பொருத்தி பார்க்கணும்ன்ற. இப்போ இதுக்கு என்ன காரணம்னா, அவர் நகரத்துல நான் நகர்த்திட்டே இருக்கிறேன். சரிங்களா? அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் குஜராத் என்னும் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் இடத்தில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 1869ஆம் வருடம் பிறந்தார். இது காரணம் என்னன்னா, இந்த டேட்டாவை நான் நகர்த்திக்கிட்டே இருக்கிறேன். நகரத்தினால அது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது.
சரி, நீங்க ஓகே எதை மறந்துறீங்க யோசிச்சு பாருங்க. எதை நீங்க நகர்த்திக்கிட்டே இருக்கீங்களோ அது நீங்க மறக்க முடியாது. புரியுதுங்களா ஐயா? ஓகே சார். இப்ப கருப்பொருளுக்கு எப்படி பொருந்துன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது சார். அப்போ அடிக்கடி எது உங்களுடைய ஞாபகத்துல நீங்க நகர்த்திக்கிட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்குள்ள நினைவா இருக்கும். சரிங்களா? உங்களுடைய கான்சியஸ் மைண்ட்னால அதை அடையாளம் காண முடியும். நீங்க நகர்த்தாம விட்டுட்டீங்கன்னா மறந்து போயிடும், அவ்வளவுதான். அவருக்கு எந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அவர் எந்த படத்துல படிச்சாரோ அதே படத்துல தான் நானும் படிச்சிருப்பேன். ஆனா இப்ப என்ன விஷயம்னா, எந்த கருத்தா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், யார் நகர்த்துறாங்களோ அவங்களால தான் அதை ஞாபகத்துல வச்சுக்க முடியும். இல்ல அது நகர்த்தல அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும். புரிஞ்சுங்களா ஐயா? அப்ப அந்த நகருதல் அப்படின்றது எப்படின்னா, நகருதல் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் நகர்வதாக கருத்தில் கொள்ளலாம், அல்லது கையாளுவதாக கருத்தில் கொள்ளலாம், அல்லது பயன்பாடாக கருத்தில் கொள்ளலாம். எல்லாமே நகர்வதுதான். சரிங்களா? இப்போ மனுஷன் வந்து குரங்கா இருக்கும்போது வால் இருந்தது, இப்ப இல்லையே, ஏன்? அது நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாதான் அது தென்படும். அப்படி நீங்க பயன்படுத்தல, அவ்வளவுதான். பயன்படுத்தலாம். இல்ல இந்த பயன்படுத்தல், அதுதான் சொல்ல வரேன். பயன்படுத்துதல் கூட நகர்த்துதல் தான் அப்படின்றது. பயன்பாடு அப்படின்றது கூட ஒரு வகையான நகர்தல் தான். சரிங்களா? அப்ப இது பயன்படுத்தல அப்படின்னும் பொழுது அந்த வால் நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சிருது. சரிங்களா? இப்போ ஒரு இரும்பு இருக்கு பாருங்க. இரும்பு நகர்ந்துகிட்டே என்ன ஆகும்னா தேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். துருப்பிடிக்காது. ராஜசேகர் ஐயா, உங்க ஸ்பீக்கர் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ஐயா. ஐயா புரியுதுங்களா ஐயா? அருணகிரியா, இரும்பு எப்போ துருப்பிடிக்குதுன்னா நகராத போது தான் துருப்பிடிக்குது. புரியுது சார், புரியுது. அதான் இப்ப இந்த உருப்பொருள்ல இருந்து கருப்பொருள்ல இருந்து எல்லாமே நகர்ந்தால் வாழும் என்பது அது இருக்கும். அப்படி நகரலைன்னா அது மறைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஐயா ஐயா ஒரு நிமிஷம். வாழ்வியலோடு ஒப்பிட்டால் நகர்வது வீழும் நிற்பது, அதாவது நகர்வது வாழும் நிற்பது வீழுங்கிறது உழைப்பவன் தழைப்பான் என்கிற பொருளோட கொண்டாந்து சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க செத்துங்க ஐயா. சரிங்களா? ஏனென்றால் நகர்தல் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய முதற் செயல் எதுவென்றால் நகர்தல் தான். இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா எல்லாமே நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் நகர்வது வாழும்னு சொல்லும் இல்லையா? இப்ப இந்த பிரபஞ்சம் ஏன் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா அது இன்னைக்கு வரைக்கும் நகர்ந்துகிட்டே இருக்குது, அதனால தான் அது இருக்குது. அதான் சொல்ல, அந்த விரிதல் என்பது நகர்தல் தான். அப்ப இன்னைக்கு வரைக்கும் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறனால தான் அது இன்னும் இருக்குது பிரபஞ்சம். அப்ப அதனுடைய அடிப்படை தத்துவம் தான். அருணகிரி சார் ஓகேவா? ஓகே சார், ஓகே. அடுத்தது அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும். அதான சார் சொல்றீங்க நகர்வது என்பது? நகர்ந்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க அது அடுத்த லெவலா, முன்னாடி லெவலா, பின்னாடி லெவலான்னு தெரியாததுக்கு ஏதோ அடுத்த லெவலா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சரி சார். அப்புறம் இந்த கல்யாண உதாரணம் சொன்னீங்க. கருப்பொருள் என்பது கல்யாண பேச்சு, ஸ்டார்டிங் டிஸ்கஷன் கல்யாண ஆரம்பிக்கிறது. பேச்சுங்கிறது கருப்பொருள் தானே, அது உருப்பொருள் இல்ல. சரி சார். உருப்பொருள்ன்றது கல்யாணமா அப்படி சொல்லலாமா? இல்ல, உருப்பொருள்னா இப்ப சொன்னல இரும்பு. இரும்புங்கிறது ஒரு உருப்பொருள். அது நகர்ந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் தேயுமே தவிர துருப்பிடிக்காது. சரி. அப்ப துருன்றது எப்ப பிடிக்குதுன்னா இரும்பு நகராத போது தான் துரு பிடிக்குது. சரிங்களா? சரிங்க சார். இப்போ நீங்க ஒரு வீடு இருக்குன்னா ஒட்டடையெல்லாம் இருக்கிற வீடு நல்லா இருக்கிற வீடுன்னு சொல்லுவீங்களா, ஒட்டடை இல்லாத வீடு நல்ல வீடுன்னு சொல்லுவீங்களா? ஒட்டடை இல்லாத வீடு தான் நல்ல வீடு. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நகர்ந்து கொண்டே இருக்கிறது, அதனாலதான் ஒட்டடை இல்ல. ஆமா சார். எந்த இடம்லாம் நகராம விட்டுறீங்களோ அங்க ஒட்டடை வந்துடும். ஆமா சார். புரியுதுல? அதான் அருமை சார். அதே மாதிரிதான். சரிங்களா? அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, முதல்ல நீ ஒரு செயலை செய்யணும்னா முதல்ல ஆரம்பின்னுவாங்க. நீ முதல்ல நகர்த்து, நீ நகர்த்திட்டே இருந்தா அது வேலை நடக்கும். சரிங்களா ஐயா? நீங்க திருமணம் மட்டும் இல்ல, பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணி கிளம்புவாங்க, அடுத்த வாரம் கிளம்பலான்னு. நீங்க நிறைய பேர் கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போறதுன்னு ஒரு தடவை தள்ளி போட்டேன், இன்னும் போகவே முடியலன்னுவாங்க.
அப்போ அந்த கோயிலுக்கு போடக்கூடிய எண்ணம் இருக்கு பாருங்க, அதை தள்ளி போட்டீங்கன்னா திரும்ப நகர்த்த முடியாது. ஆமா சார். சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். நடைமுறை அவ்வளவுதான். ஓகேங்களா? நிற்பது வீழும். ஐயா இந்த வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா ஐயா? ஐயா இந்த ஒத்தவை ஒத்தவை ஈர்க்கும் ஒண்ணு சொன்னோம் இல்லைங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லுங்க ஐயா. ஒத்தவை ஒத்தவை. இப்ப நாம எல்லாம் பேசுறதே அதான். ஒத்த கருத்துடையவர்கள், செல்வ சிந்தனை உரித்தானவர்கள் தான் ஒன்னா சேர்ந்துருக்கோம். ஓகேங்க ஐயா. அதான் அது. நீங்க சினிமா தேட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, ம். கும் இருட்டா இருக்கும். ம். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி பத்த வைப்பாரு. பத்த வச்சோன்னு பாத்தீங்கன்னா 4 சிகரெட் உள்ள நுழையும். பாத்திருக்கீங்களா? ஒருத்தர் தான் கொளுத்திருப்பாரு. என்ன காரணம்? அந்த நெருப்பு வேணும். பல பேர்கிட்ட பாக்கெட்ல சிகரெட் மட்டும் இருக்கும், நெருப்பு இருக்காது. அப்போ சிகரெட் பிடிக்கிறவங்க ஒண்ணா சேருவாங்க. அதே போல நீங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, யார் யாருன்னே தெரியாது. சீட்டு கட்டு மட்டும் எடுத்து மேல போட்டு பாருங்க, உடனே ஒரு கும்பல் ரெடி ஆயிடும். சார் போடுங்க சார், ஒரு கை போடுங்க சார் அப்படின்னு. இதுதான் ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். புரியுதுங்களா? நீங்க எங்க வெளிநாடு போயிட்டீங்க, சீனா போயிட்டீங்க, சரில? அப்போ சீனால பாக்குறீங்க எல்லாம் சீனா மொழி பேசுறான், எவனோ ஒருத்தன் தமிழ்ல பேசிட்டான்னா உடனே நீங்க போய் ஒட்டிக்கிங்க. ஆஹா, நம்ம ஊருக்காரன் கிடைச்சான்டா அப்படின்னு. இதுதான் ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்ப்பது. ஓகேங்க ஐயா, சூப்பர். நன்றி. நன்றி, நன்றிங்கய்யா. சரி, இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு வந்து விடுங்கள், சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நுண்ணிப்பா பாருங்க. ஏன்னா இன்னும் போக போக உங்களை நான் இன்னும் ஷார்ப் பண்ணணும். எவ்வளவுக்கு நீங்க ஷார்ப் ஆறீங்களோ அவ்வளவுக்கு தான் நீங்கள் மிளிர முடியும் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வேற ஏதாவது இன்றைய நிகழ்ச்சி குறித்து ஏதாவது கருத்து இருக்குதா? தெளிவாக எனக்கு தெளிவாக. சரி, யார் 2 பேர் உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போகிறீர்கள்? ஏழுமலை. ரெடியா இருக்கேன். ஏழுமலை. ஓ, லட்சுமி அம்மா ஏன் வந்திருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை யார் சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க, நம்ம சொல்லிடலாம். நன்றி, நன்றிங்கம்மா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை முதலகத்தை சேர்ந்த ஏழுமலை ஐயா அவர்களும் கோவை சேர்ந்த லட்சுமி அம்மா அவர்களும் இணைந்து வழங்கட்டும். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. வேற யாரும் இன்றைய
நிகழ்ச்சி குறித்து கருத்து இருக்குதா? நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? பல புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரியப்படுத்தியதற்காக நன்றி. நன்றிங்கய்யா. நிறைவு செய்யலாமா? மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.